வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு, ஒரு சின்ன முடியில் ஒரு அரை முடி தேங்காய் அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகா 2 போட்டுக்கலாம் காரத்துக்கு. இதுக்கு வரமிளகா தாங்க நல்லாயிருக்கும், பச்சை மிளகா நல்லா இருக்காது. புளி வந்து சின்னதாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்தது வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை எப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை இப்படியே பச்சையாகவே தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தாளித்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் காஞ்சனையும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். சவுந்து வந்தனையும் கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை பொரிஞ்ச வந்தோடனே எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா பச்சையாகவே டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம யாரும் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி சட்னியில் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு இல்லாமல் சாப்பாட்டுக்கும் கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.